ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேடை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பையரான நமக்கு கேபிட்டல் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த கேபிட்டலும் ப்ரொடெக்ட் பண்ணி சரியான ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரேட் பண்ணுறோமோ அது எந்த மாதிரி நமக்கு ட்ரேடிங் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரீஷியஸனாக நம்மளோட லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மார்க் பண்ணி வைக்கும்போது நம்மளோட லெவலில் நமக்கு வரும்போது அந்த ட்ரேடை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ண முடியும். இது பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட்டு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சிக்கிறேன். அது போக ஒரு ட்ரெண்ட் லைனையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 1 hour பொறுத்தளவு மேஜர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் நான் மார்க் பண்ணி இது ஒரு ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த பேஜை நான் ஜூம் பண்ணி நியர்பையான லெவல்ஸையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1 hour பொறுத்தளவு நான் ட்ரெண்ட் லைனையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டும் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம 5 minutesக்கு போயிடலாம். இப்போ 5 minutesல நமக்கு எந்த மாதிரி ட்ரேடிங் வாய்ப்புலாம் கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ட்ரெண்ட் லைனும் ப்ளஸ்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம 1 hour பொறுத்தளவு ட்ராப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட ரிஜெக்ட் ஆகி ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாங்க. க்ளோஸ் வச்சு முடித்த உடனே அந்த லெவலை நான் ஒரு ட்ரெண்ட் லைனாக மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு செல்லர் கேண்டிலாக நமக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு புல்லிஷாக வந்த கேண்டிலை அடுத்த வந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த வந்த செல்லர் கேண்டிலும் ப்ரீவியஸ் செல்லர் கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வச்சு அடுத்தடுத்து மார்க்கெட் நமக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த வந்த இடம் தான். ஸோ அங்கிருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ ட்ராப் பண்ணி எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டில் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக நமக்கு வந்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரோட வந்திருந்தாலும் ஒரு ரிவர்சல் கேண்டிலாக நமக்கு பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ அந்த செல்லர் கேண்டிலில் அடுத்த வந்த பையர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணோம்னா கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த என்கல்ஃப் பண்ண பையர் கேண்டிலோட ஓப்பனை அடுத்த கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ க்ளோஸ் வச்சனால அந்த கேப்பை வர நமக்கு ஒரு ட்ரேடு வந்ததுன்னா நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வேலிடான நமக்கு ட்ரேடாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு பையர் கேண்டிலாக இருந்து அந்த ப்ரீவியஸ் ஓப்பனை க்ளோஸ் வச்சனால அந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ண ட்ரேட் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் புல்லிஷ் கேண்டிலாக போய் அடுத்த கேண்டிலோட ஓப்பனை க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து மேலே போன கேண்டிலும் ப்ரீவியஸாக இருக்கிற செல்லர் கேண்டிலோட ஓப்பனையும் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இப்போ அந்த லெவல்ல இருந்து அடுத்தடுத்து நமக்கு ஓப்பன் ஆன பையர் கேண்டிலை அடுத்தடுத்து வந்த பையர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த ரெசிஸ்டன்ட் லைன் கிட்டேயே மார்க்கெட் போய் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடில் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 points வரைக்கும் நமக்கு கேப்சர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்ட நமக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ ப்ரீவியஸாக வந்து எல்லா கேண்டிலும் வந்து ஃபில் ஆயிருந்தது அந்த கேப்பை தவிர. ஸோ அந்த பெரிய செல்லர் கேண்டிலோட ஃபேர் வேல்யூ கேப்பும் ட்ரெண்ட் லைனும் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தனால அந்த ட்ரேடை வந்து நம்ம இமீடியட்டாக வந்து புட் ஆப்ஷனில் பை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ல இருந்து அடுத்தடுத்து நமக்கு ஹை போக முடியாத மார்க்கெட் ப்ரைஸு லோயர் லோ வச்சு அழகா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயே வந்து முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5600 புட் ஆப்ஷனோட லெவலு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த லெவல்ஸை வரைஞ்சி வச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி நான் ட்ரா பண்ணுறேன். எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டில் தான். அந்த சப்போர்ட் லெவல்லையே நம்ம ட்ரேடு எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு ஹை போயிடுச்சு. ஸோ அந்த லெவல் எங்கே முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டாலும் அந்த லெவல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போய் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆச்சு. ஸோ இந்த லெவலில் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டிலில் பை பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம அதை விட்டுருந்தாலும் இந்த எஃபிஜி கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த ட்ரேடை நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கேப்சர் ஆயிருந்தது. ஸோ அந்த எஃபிஜி வந்து நமக்கு புட்டோட ஆப்ஷன்லேயே இருந்தது, ஃபியூச்சர் சார்ட்லேயே இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வரும்போது அந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி அதோட டார்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடை வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்துட்டு நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான இடத்துல வரும்போது சரியான ட்ரேடை பிளேஸ் பண்ணி நம்ம கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் அப்டேட்டட் நிறைய தரேன் உங்களுக்கு. எந்தெந்த லெவல்ஸில் நம்ம ட்ரேட் எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்தெந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரேட்ஸை பிளேஸ் பண்ணணும், கேண்டிலோட சீக்ரெட்ஸையும் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.